வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் தமிழர் கட்சி வர 15ஆம் தேதி திருச்செந்தூர் பக்கத்தில் கல் இறக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறத நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பனை மரத்திலிருந்து கல் இறக்கக்கூடிய போராட்டம். இதில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே பனைமரத்திலிருந்து கல்லை இறக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிருக்காரு, பனைமரம் ஏறக்கூடிய பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. ஒரு பக்கத்து சீமான் இப்படி பண்ணுறாரா, இன்னொரு பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணசாமி இருக்காருல்ல, புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர், அவர் இந்த கல் இறக்கக்கூடிய போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, கல்லும் ஒரு வகையான மது தான், பதநீர் வேற கல் அப்படிங்கிறது வேற, அதனால கல் இறக்கக்கூடிய போராட்டத்தை நடத்தக்கூடாது, டாஸ்மாக்கு மாற்று கல் அப்படின்னு சொல்கிற வாதத்தை நான் ஏற்க தயாராக இல்லை. கல் வந்துருச்சு அப்படின்னா பலர் அதுக்கு அடிமையாகி இந்த பனை மரம் தென்னை மரங்களுக்கு அடியிலேயே படுத்து கிடப்பாங்க, அடிமையாயிருவாங்க, அதனால கல் இறக்கக்கூடிய போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார், டாஸ்மாகில் குடிக்கக்கூடிய மதுபானங்கள்னால உடலுக்கு பயங்கரமான கேடு இருக்குது, ஸோ அதற்கு ஆல்டராக கல்லை யூஸ் பண்ணோம் அப்படின்னா விவசாயிகள் பலனடைவார்கள், கல் குடிக்கிறதுனால உடம்புக்கு தீங்கு கிடையாது அவ்வளவா, ஸோ அப்போ டாஸ்மாக்கு மாற்றாக இதை கல்லை ப்ரொமோட் பண்ணலாம், படிப்படியாக டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடந்த 2-3 வருடங்களாக பேசிக்கிருக்காரு. சீமானும் அந்த கல்லுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, கல் விவகாரத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. இப்போ கிருஷ்ணசாமி கல்லும் ஆபத்து தான், அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹாப்பியான நியூஸ் நம்ம இந்திய மக்களுக்கு. அப்டேட்டட் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை நடக்க போதுங்க. ஹைப்பர்சோனிக் ஏவுகணையா, அது என்னப்பா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஒளியை விட சவுண்டோடைய வேகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட 8 மடங்கு அதிகமான வேகத்தில் பயணிக்கக்கூடியது தான் இந்த அப்டேட்டட் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. ஒரு மணிக்கு 11,000 கிலோமீட்டர் வேகத்தில் இது பயணிக்கக்கூடிய திறன் கொண்டதான். 2000 கிலோகிராம் அணு ஆயுதங்களை சுமந்து கொண்டு 1500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த அப்டேட்டட் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. இந்த சோதனையை நம்ம DRDO கூடிய விரைவாக நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட் கிடச்சிருக்கு. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், தினமலர் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருக்காருல்ல, அவர் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இந்த கூட்டணி விவகாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கடிதத்தில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, மதுரைக்கு வந்திருந்த அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு. கூட்டணி ஆட்சி அமைக்கப்படணும் அப்படின்னா தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அதிமுக 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டிடுறாங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியில் பாஜக போட்டிடணும். அப்படின்னா என்ன, அதிமுக ஃபார் எக்ஸாம்பிள் 120 தொகுதிகளில் போட்டிடுறாங்கன்னு வச்சுக்குவோம், பாஜக அதில் பாதி 60 தொகுதிகளில் கட்டாயமாக பாஜக போட்டிடணும். அப்போ அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பாதி பாஜக போட்டிடுறது அவசியம். 2024 மக்களவை தேர்தல் முடிவுகளை பாருங்க, அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அதில் 50% மேலே பிஜேபி வாங்கியிருக்காங்க. அப்போ அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் 50 விழுக்காடு தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய வாதமாக இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டைரக்ஷனில் பாஜக போனால் மட்டும்தான் அதிகாரத்தில் பங்கு வேணும்னா தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும். தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் 2029 பாராளுமன்ற தேர்தலில் NDA 30 தொகுதிகளை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 2029 பாராளுமன்ற தேர்தலையும் மைண்டில் வச்சுட்டு அண்ணாமலை இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அண்ணாமலைக்கு ஆசை என்ன, பிஜேபி ஏறுமுகத்தில் இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. அதில் தப்பு கிடையாது. 2024 11 விழுக்காடு வாக்குகள் பாஜகவுக்கு கிடைக்குதுன்னா 2026 அதை விட கூடுதலான ஓட் ஷேரை பிஜேபி வாங்கணும், இல்லை அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது வாக்குகள் வாங்கணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. அதில் தப்பு கிடையாது. ஆனால் அதிமுக என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, 2024 விட கம்மியாக பாஜகவுக்கு ஓட் ஷேர் கிடைக்கிற மாதிரி தான் தொகுதிகள் பிரிக்கணும் அப்படின்னு அதிமுக நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 30-35 தொகுதி பிஜேபி போட்டிடுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் 6, 7 இல்லை 8 விழுக்காடு வாக்குகளை பிஜேபி பெற முடியும். 2024 விட கம்மியாக தான் அப்போ ஓட் ஷேர் பிஜேபிக்கு கிடைக்கும். 2029 இந்த 2026 பாஜக வாங்கின 5%, 6% ஓட் ஷேரை வச்சு தொகுதிகள் பிரிக்கலாம். அப்போ 2029 கம்மியான தொகுதிகள் தானே பாஜகவுக்கு போகும். ஸோ இந்த கால்குலேஷன் அதிமுகவுக்கு இருக்கக்கூடும். அப்படி இருந்துடக்கூடாது. அப்போ கூடுதல் தொகுதிகளில் பாஜக இப்போ போட்டிட்டா தான் ஓட் ஷேர் அதிகமாக கிடைக்கும். அந்த ஓட் ஷேரை வச்சு 2029 தொகுதி பங்கீடு பிரிக்க முடியும். இப்போ விட்டுட்டா 2029 வரைக்கும் அடி வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை கடிதத்தில் குறிப்பிட்டதாக தினமலர்
ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த 3 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.